பணத்தை ஈர்க்கும் ரகசியம், அனாவசிய செலவை கட்டுப்படுத்தும் ரகசியம் ஒரு போட்டோல 7 குதிரைகள். 7 குதிரைகள் வச்ச போட்டோ வச்சா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு பொதுவா எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எப்படி வைக்கணும், எங்க வைக்கணும், என்ன மாதிரி வைக்கணும், இதை பொறுத்து தான் நம்மளுடைய தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்க முடியும்ன்றது உண்டு. நம்ம இந்து கலாச்சாரப்படி பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார் இல்லையா, அவர் தான் முதன்மை கிரகம்னு நம்ம சொல்லுவோம். சூரியனுடைய குதிரைகள் 7, அவருடைய ரத்தத்துல பார்த்தீங்கன்னா 7 குதிரைகள் இருக்கும். ஆனால் எங்க வைக்கணும்னா வீட்டுல, எஸ்பெஷலி ஹால்ல, இல்ல ஆபீஸ்ல, மெயின் ஹால்ல தெற்கு வால்ல மாட்டீங்க. அந்த 7 குதிரையும் எப்படி இருக்கணும்னா வீட்டுக்கு உள்ள பார்த்து ஓடுற மாதிரி இருக்கணும், வெளியே பார்த்து ஓடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது கரெக்டா அதோடைய எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சிம்டம். அது இதுல ஒரு 3 விதமான இமேஜ் தான் மெயின். நம்பர் 1, சூரியன் உதயமாற மாதிரி சன் பேக்ரவுண்ட் வச்சு 7 குதிரைகள் ஓடக்கூடிய இமேஜ் இருந்ததுன்னா இந்த வீட்டுக்கு ஸ்திரத்தன்மை கொடுக்கும், அதிகாரத்தன்மையை கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்கும். ரெண்டாவது, சந்திரன் நிலா பேக்ரவுண்ட்ல வச்சு குதிரைகள் ஓடக்கூடிய, அந்த 7 குதிரைகள் ஓடக்கூடிய இமேஜ் இருந்ததுன்னா அந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். அமைதினா என்னன்னா சண்டை சச்சரவுகள் இல்லாம பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா கடல் பேக்ரவுண்டோடு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். அதோடைய விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜியை வெளில பாசிட்டிவா அந்த இடத்தை உருவாக்கும். அதே போல அதை யார் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கோபங்கள் கம்மியாகும். இது ரொம்ப விசேஷமானது இந்த 7 குதிரைகள் இருக்கக்கூடிய இமேஜ். இந்த போட்டோவை கண்டிப்பா எல்லாரும் வீட்டிலும் வைங்க. அந்த நான் சொன்ன இந்த 3ல எது உங்களுக்கு வேணும்ன்ற டிசிஷன் நீங்க எடுத்துட்டு தெற்கு செவத்துல வைங்க. குதிரை உங்க வீட்டை உள்ள பார்த்த அப்புறம் ஓடட்டும். பணமும் சேரும், உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும், அனாவசிய செலவும் ஆகாது, குடும்பம் சந்தோஷமா இருக்கும்.